வணக்கம் முருகன். தேர்தல் முடியும் வரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டார். ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி பெறுவங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிவிங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் வரை தேர்தல் பிரச்சாரம் செய்ய தமிழக அரசு தடை விதிக்கும். நீங்கள் சொல்லலாம், இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சு, அதாவது தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது நினைச்சிட்டு இருக்கான். அது முழுமையான தவறு. இந்தியா முழுக்க அந்த சட்டம் பொருந்தும், தமிழகத்திற்கு அந்த சட்டம் பொருந்தாது. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைமுறைப்படுத்தாது. விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்த எந்த இடத்தை தேர்வு செய்தாலும் சரி, எந்த நேரத்தை தேர்தல் செஞ்சாலும் சரி, நேரம் சரியில்லை, இடம் சரியில்லை, போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதன்படி தான் அரசு செயல்படும். அதையும் ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் ஓட்டமாக ஓடி போய் நேரத்தையும் தேதி மாற்றி வர சென்று விடுவார்கள். அடுத்ததாக, விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு மட்டும்தான் அரசியல் செய்ய தெரியவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்கிறார், எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்கிறார் அப்படிங்கிற மனநிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட புது கட்டுப்பாடுகள் அந்த கட்சியின் மீது திணிக்கப்படுகிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சா அந்த கட்சி இதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த தடையை மீறி அந்த கட்சி செயல்படும். நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டாண்டா அப்படிங்கிற போல தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடிமை கிடைச்சிருக்காங்க. அந்த அடிமை தான் விஜய். அந்த கட்சியினுடைய தலைவர் தான், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் விஜய் அவர்கள். அதனால தான் அந்த கட்சிக்கு புது கண்டிஷனை போட்டு தேர்தலுக்கு தடை விதித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதையும் கண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அடுத்ததாக, விஜய் கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுதான்னு கேட்டிங்கன்னா 100% உண்மைங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடும் குளிர் ஜுரத்தில் இருக்காங்க. லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கு. கட்சி ஆரம்பிச்சிருந்தது. காசு கொடுத்தாலும் நமக்கு வராத கூட்டம், ஒரு பெருங்கூட்டம் விஜய்க்கு வருது. அந்த கூட்டத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஏராளமான தடைகளை அது விதித்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய்க்கு வந்து கொண்டிருக்கிறது. அது சினிமா மோகத்தில் அந்த கூட்டம் வராங்க. அந்த வர கூட்டம் எல்லாமே இளைஞர் படை எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 5 வயசு சின்ன பையன் முதல் கொண்டு 50 வயசு கிளவி வர விஜய் பார்க்க கூட்டமாக வராங்க. ஆனால் அது ஓட்டா மாறுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் விஜயை பார்த்து தமிழக அரசு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் போட்டால் கண்ணு கட்டிய தூரம் வர கூட்டமே இருக்காது. அந்த கூட்டத்தில் ஏராளமான சேர், லட்சக்கணக்கான சேர் போட்டிருப்பாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை சேர் தான் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படியே காசு கொடுத்து கிழவன் பாட்டி தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பித்த உடனே கொத்தா எந்திரிச்சு போவாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கொத்தா வாழைத்தார் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வாழைத்தாரை வெட்டி எடுத்துகிட்டு போகணும், அங்கே போட்டிருக்க சேரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். கூட்டத்தில் உதயநிதியினுடைய பேச்சை கேட்கவோ இல்லை அந்த கட்சிக்காக வந்த கூட்டம் கிடையாது, காசு கொடுத்து வந்த கூட்டம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதனால தான் விஜய் கண்டு பயம், விஜயனுடைய கூட்டத்தை கண்டு பயம். அதனால் புது தடைகளை விதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு விதிக்கும் தடைகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. வெயில் காலத்தில் எதுக்கு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணணும்? ஒரு நாளைக்கு 4-5 டிஸ்ட்ரிக்ட் மீட் பண்ணால் தான் தேர்தலை வரத்துக்குள்ளார அந்த பிரச்சாரத்தை முடிக்க முடியும். அரசு புது தடைகளை விதிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த தடையை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் செல்லாதது போல தான் தோன்றுகிறது. இந்த தடையை அட்வான்டேஜாக விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அரசியல் என்றால் என்ன? ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் எதிர்க்கணும், அதுதான் அரசியல். நல்லது செஞ்சாலும் எதிர்க்கணும், கெட்டது செஞ்சாலும் எதிர்க்கணும், இதுதான் அரசியல். நல்லது செஞ்சால் அந்த நல்லதுக்கு இது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து மக்களை ஒரு குழப்பமான நிலையில் வச்சிருக்கணும். அந்த குழப்பமான நிலையில் வச்சிருக்கிறது மூலமாக எதிர்கட்சி அட்வான்டேஜ் ஆகும். அதுதான் அரசியல். அப்படிப்பட்ட அரசியலை செய்ய விஜய்க்கு தெரியவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களாக மிக சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள். அதுவும் கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் எதிர்ப்பார்.
உதாரணத்திற்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தாலும் அது வீண் செலவு, லேப்டாப்பை கொடுத்தா அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவார். சைக்கிளை கொடுத்தா அதை சொல்லுவார். சைக்கிளை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு சைக்கிளை கொடுத்தாலும் சைக்கிள் அவங்களுக்கு ஓட்ட தெரியாது, காற்றடிக்க கூட அவங்கள்ட்ட வசதி இல்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சைக்கிளை கொடுத்து பணத்தை செலவு பண்ணக்கூடாதுப்பாரு. அடுத்ததாக தாலிக்கு தங்கம் கொடுத்தாலும் குறை சொல்லுவார். எதை செய்தாலும் குறை சொல்லி கொண்டே இருப்பார் எதிர்க்கட்சி தலைவராக கருணாநிதி அவர்கள். அதே போல ஜெயலலிதா அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக கருணாநிதி என்ன நல்லது செய்தாலும் தவறு என்று சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார், எதிர்ப்பார். அதுதான் அரசியல். அப்படிப்பட்ட அரசியலை செய்ய விஜய்க்கு தெரியவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடையை மீறி பிரச்சாரம் ஒரு அருமையான அட்வான்டேஜுங்க. இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைச்சிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. தடை 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 எதற்கெடுத்தாலும் தடை போடுது ஆளுங்கட்சி. இந்த தடையை மீறி வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது மிக 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 சுலபமானது. தடையே இல்லாமல் போய் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சால் எந்த விதமான அட்வான்டேஜுமே கிடையாது, ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. இவ்வளவு பெரிய தடை விதித்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய்க்கு அந்த தடை மீறி பிரச்சாரம் செஞ்சால் வாக்குகளையும் மக்களையும் இளைஞர்களையும் ஈர்ப்பது மிக மிக எளியானது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்களுக்கு செயல்பட தெரியவில்லை. இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏதாவது சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல விஜய் இல்லை. விஜயனுடைய மனநிலையும் அந்த இடத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் தேர்தலுக்கு 17 நாட்கள் தான் இருக்குது. இந்த 17 நாட்களுக்குள்ளார தமிழ்நாடு முழுக்க சென்று சுற்றுப்பயணம் செய்வது என்பது, பிரச்சாரம் செய்வது என்பது இயலாத ஒரு காரியம். ஒரு நாளைக்கு 5 டிஸ்ட்ரிக்டாவது மீட் பண்ணி திருப்பி சுரண்டு அடிக்கணும். விஜய் அவர்கள் அரசினுடைய தடையை ஏற்றுக்கொண்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக வெயில் தாங்க முடியலடா சாமி அப்படின்னு தான் தோன்றுகிறது. ஏசியிலே 24 மணி நேரம் இருந்து பழக்கப்பட்ட விஜய் அவர்கள் இந்த வெயிலில் போய் ஏன் பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பிரச்சாரம் செஞ்சால் கூட அது சரியாக இருக்கும். கொரோனா காலத்தில் ஆன்லைனில் தான் படிப்பும் இருந்தது, தேர்வும் இருந்தது. அதே போல் விஜய் அவர்கள் ஆன்லைனில் பிரச்சாரம் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். அதையும் சரியாக செய்ய விஜய் அவர்கள் தவறிவிட்டார். அடுத்ததாக தமிழக மக்கள் 4500 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு இனம் என்று சொல்லிக்கொண்ட தமிழக மக்கள் சினிமா தலைவர் தான் தன்னுடைய தலையெழுத்தை மாற்ற போறாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழகம் தாங்காது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் விஜய் அவர்கள் தேர்தல் முடியும் வரை பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்படும். அதை விஜயும் ஏற்றுக்கொள்வார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.